என்னோட ஹஸ்பண்ட் குவைத்லேருந்து வரப்போ இந்த ட்ரெண்டிங் வைரல் குனாஃபா சாக்லேட் அங்கேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. பேக்கிங்க்கு வெளியே அந்த சாக்லேட் வித் ஸ்டஃபிங்கோட பார்க்குறப்போ ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. இதோட ப்ரைஸ் அங்கே கிட்டத்தட்ட 190 கிராம் 2 கேடி, அதாவது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 565 ரூபா. என் பொண்ணு அம்மா இதை நான் தான் ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வேகமாக பிரிச்சுட்டு இருந்தா. ஒரு வழியாக உள்ளே பிரித்து பார்த்தா இது 4 பாராக இருந்தது. படக்குன்னு அவன் ஒரு பாரை உடைக்க ட்ரை பண்ணி உடைக்கவும் செஞ்சுட்டா. ஆர்வ கோளாராக உடைச்சதால கீழே கொஞ்சம் சிந்திச்சு போலன்னு நினச்சேன். நான் உடைச்சு பார்க்குறப்போ இப்படி தாங்க உடஞ்சிச்சு. லைட்டாக சிந்த தான் செய்து உடைக்கிறப்போ. ஸோ பெட்டர் ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு உடச்சி சாப்பிடுங்க. மேலே இருக்கிற சாக்லேட் லேயர் கையில் ஒட்டுது லைட்டாக, வெளியே வச்சா உருகிடும் போல். அதனால இதை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜுள்ள உடனே வச்சுட்டு தான் சாப்பிட்டோம். என் பொண்ணு தான் இதை ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா. அப்படியே நாக்கில் வச்சது உள்ளே மெல்ட் ஆகி போகுதுமா அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி சாப்பிட்டா. உள்ளே இருக்கிற பிஸ்தா லேயர் க்ரன்ச்சியாக சாக்லேட்டோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லா இருந்தது. இது சாப்பிட்றப்போ லைட்டாக ஒரு சால்ட் டேஸ்ட் தெரியுது. கடிச்சு சாப்பிட்றப்போ உள்ளே இருக்கிற பிஸ்தா லேயர்னால ஃபெராரி ரோச்சரை வேஃபர் பாலோட சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் அது ஃபுல்லாக ஸ்வீட்டுங்க. இதில் லைட்டாக ஒரு சால்ட்டு டேஸ்ட் தெரியுது சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறப்போ. அப்புறம் நல்லா ஸ்வீட்னஸ் மட்டும்தான் தெரியுது. நானும் 2 பைட் சாப்பிட்டு பார்த்தேன். இந்த க்ரன்ச்சி ஃபீல் தாங்க இந்த சாக்லேட்டோட ஹைலைட்டு. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எத்தனை பேர் இந்த சாக்லேட்டை சாப்பிட்ருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாப்பிடாதவங்க லைக் பண்ணிவிட்டு டேக் ப்ராடக்ட்ஸில் ப்ராடக்ட் லிங்க் இருக்குது, வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். நல்லா இருந்தால் எனக்கு அப்புறமா தேங்க் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.